7 வயசு குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸியா சேஞ்ச் பண்ணிடலாம். 9 இயர்ஸ் குழந்தைய கூப்பிட்டு வரும்போதே வந்து அந்த இடத்துல டஃப்பா இருக்கு. ஈவன் வந்து வீட்லயே வந்து பேரண்ட்ஸ் வந்து பார்த்தா சொல்லுவாங்க, இவ்ளோ நாள் அந்த பிரச்சனை கிடையாது. 8 வயசு வரைக்கும் நான் சொல்றது கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அந்த 9 இயர்ஸ் வரும்போது நான் சொல்றது கேட்கவே மாட்டேங்க. படினா படிக்க மாட்டேங்கிறாங்க, ஓடி போயிடுறாங்க, எதிர்த்து எதிர்த்து பேசுறாங்க, சண்டை போடுறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு பிரைவேட் பார்ட்ஸுக்குலாம் நம்ம யாரும் வந்து ஒரிஜினல் நேம்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பேரண்ட்ஸ் இன்னமும் அதை கில்ட்டியாக தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வி நீட் டு எஜுகேட் வித் ஒரிஜினல் நேம்ஸ். 11 இயர்ஸ்க்கு மேலேயே செக்ஸ் எஜுகேஷனை வி நீட் டு ஸ்டார்ட். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு 9 வயசு குழந்தைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கேமிங் எடுத்துக்கோங்க. 1 லேக் ஸ்வைப் பண்ணிட்டாங்க, 2 லேக் ஸ்வைப் பண்ணிட்டாங்க. கிரெடிட் கார்டை கையில் எடுக்கிற மாதிரி பேரண்ட்ஸ் வச்சிடுறோம். கண்ணுக்கு தெரியிற மாதிரி எல்லா இடத்துலையும் எதுக்கு எடுத்தாலும் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிக்கிறோம். குழந்தைங்க கேட்கும் போது அம்மாவும் அப்பாவும் இங்கே பிஸியாக இருக்கும், உனக்கு வேணா ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கோன்னு நம்ம சொல்லி கொடுத்துடுறோம். இந்த இடத்துல அழகாக அது ஓடிபி எல்லாம் போட்டு பண்ணிடுறாங்க. படிக்க பிடிக்கல, அப்பா அம்மா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால நான் போய் ஆன்லைன் கேமில் வச்சு நான் 1 லேக் ஸ்வைப் பண்ணிட்டேன். அப்பாக்கும் பெண் குழந்தைக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் அவங்க 2 பேருக்குள்ள தான் தெரியும். ஓகே, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சுன்னா கூட அப்பாவை பார்த்தா நம்மளுக்கு ஹக் பண்ணணும்னு தோணும். அது நம்ம எப்படி தவறுன்னு நம்ம சொல்ல முடியும்? அந்த பெண் குழந்தைக்கு அது தவறா தெரியல, அந்த அப்பாவுக்கும் அந்த இடத்துல தவறா தெரியல. தே ஆர் ஓகே வித். பட் அதுவே அந்த பெண் குழந்தைக்கு அந்த அது ஒரு மாதிரி உடம்பு ஒரு மாதிரி பண்ணுது, அப்பா தொடுறது வந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை இந்த இடத்துல வந்துட்டு அம்மா தொடுறது ஒரு மாதிரியா இருக்கு, ஏன் குளிக்க வைக்கிறதா இருக்குன்ட்டு டவுட்ஸ் வரும். எந்த வயசு வரைக்கும் நம்ம குளிக்கல, நீங்க உங்க குழந்தைகிட்ட கேளுங்க. அது வணக்கம் மேம். வணக்கம். பேரண்டிங் பத்தி தொடர்ச்சியா நிறைய கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 8 வயசுல இருந்து 13 வயசு வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு நீங்களே சொல்லியிருந்தீங்க. அப்படி நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஃபுல்லா நம்ம வந்து கைட் பண்ணிட்டே இருப்போம். ஒரு ஏஜ் இந்த மாதிரி 8 இயர்ஸோ இல்லை அந்த டீனேஜ் ப்ரீ டீனுக்கு முன்னாடி நம்ம சொல்றது கொஞ்சம் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். பெண்ணா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு அந்த ஏஜ் வரும்போது சில பவுண்டரிஸ் வந்து நம்ம டிஃபால்ட்டா நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. சில கட்டமைப்புகள் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. அது அவங்க மனசு நோகாம அவங்க சேஃபா அது வந்து நம்ம சொல்றத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம எப்படி பேரண்டிங் கொடுக்கலாம்? நம்ம ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறான புரிதல் வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம நிறைய செல்லம் கொடுத்துட்டு இருப்போம். அண்ட் அந்த டீனேஜ் வரும்போது நம்ம ஸ்ட்ரிக்டா அங்க பிடிப்போம். ஏன்னா அப்பதான் வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டாங்க, கெட்ட பழக்கங்களை நோக்கி போவாங்க, தவறானதை பார்க்க செய்வாங்க, அது எல்லாமே இருக்கு. பட் டீனேஜ்ல போய் யாரையுமே சரி பண்ணவே முடியாது. அந்த 7 வயசு குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா சேஞ்ச் பண்ணிடலாம். பட் ஒரு 9 இயர்ஸ் குழந்தைய கூப்பிட்டு வரும்போதே வந்து அந்த இடத்துல டஃப்பா இருக்கு. ஈவன் வந்து வீட்லயே வந்து பேரண்ட்ஸ் வந்து பார்த்தா சொல்லுவாங்க, இவ்ளோ நாள் அந்த பிரச்சனை கிடையாது. 8 வயசு வரைக்கும் நான் சொல்றது கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அந்த 9 இயர்ஸ் வரும்போது நான் சொல்றது கேட்கவே மாட்டேங்க. படினா படிக்க மாட்டேங்கிறாங்க, ஓடி போயிடுறாங்க, எதிர்த்து எதிர்த்து பேசுறாங்க, சண்டை போடுறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த 8 வயசு வரைக்கும் நம்ம நிறைய செல்லம் கொடுத்து ஓகே அப்படியே வந்து பேம்பர் பண்ணி வச்சுட்டு நம்ம பேசிட்டே இருந்திருப்போம். டீனேஜ் வரும்போது நம்ம அந்த கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தா அந்த குழந்தைங்களுக்கு புரியாது. மெயினா ஃபினான்ஷியல். ஒரு வீட்ல எனக்கு ஒரு பேரண்ட் வந்து சொன்னாங்க, இந்த டேபுக்கு யூஸ் பண்ற பென் இருக்கு பாத்தீங்களா, அது ஆப்பிள் இது 12 உடைச்சிட்டா மேடம், 13 தான் நான் வாங்கி தரேன். ஓ, ஃபார் நான் 3rd ஸ்டாண்டர்ட் சைல்டு. ஏன்னா அவங்க நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்றாங்க. ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய அட்டன் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும், அதனால நான் பண்றேன். 12 உடைச்சிட்டாங்க, 13வது வாங்கி தரேன். அதுவும் ஒரு பென்னு வந்து ஆல்மோஸ்ட் காஸ்ட் லைக் 6000 to 7000. ஏன் எஜுகேட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஓகே, அதோட ஸ்டாப் பண்ணலாம்ல. ஏன் அந்த பென்னு, அந்த டேப்ல அந்த பென்னு இருந்தாதான் உங்களால ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியுமா? எத்தனையோ கோவிட் டைம்ல இருந்து வந்து பார்த்தா எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க, போன் உடஞ்ச போன்லலாம் வந்துட்டு குழந்தைங்க படிச்சுட்டு வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து. இப்ப யார் எஜுகேட் பண்ணிருக்கணும் இந்த இடத்துல? இப்ப நம்ம வாங்கி கொடுத்துட்டோம், வாண்டடா அந்த குழந்தை உடைக்கிறாங்க அப்படின்றது நான் கவுன்சிலிங்ல பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. ஓகே, ஏன்னா அந்த ஆன்லைன் கிளாஸ் அவங்களுக்கு பிடிக்கல ஆக்சுவலி அட்டன் பண்றதுக்கு. அப்ப நம்ம இந்த பெண்ணை உடைச்சிட்டா நம்ம அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண வேண்டாம் அப்படின்றது ஒரு இது. ஸோ இது இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க 13 வயசு வரும்போது என்ன ஆகும், அப்ப டிமாண்டிங் வைப்பாங்க. நீங்க அப்ப வாங்கி கொடுத்தீங்களா, இப்ப வாங்கி கொடுக்க மாட்டீங்க. இதெல்லாம் வந்து நார்மலா நான் சொல்ற விஷயம். பாடி பவுண்டரிஸ் எப்பனா நம்ம வந்து எப்படி ஆரம்பிக்கணும்னா, ஒரு 3 இயர்ஸ்ல இருந்தே வந்து பாடி பார்ட்ஸ்ல ஆரம்பிக்கணும். பாடி பார்ட்ஸ்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு, ஏன்னா இப்ப வந்துட்டு பிரைவேட் பார்ட்ஸுக்குலாம் நம்ம யாரும் வந்து ஒரிஜினல் நேம்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பேரண்ட்ஸ் இன்னமும் அதை கில்ட்டியா தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வி நீட் டு எஜுகேட் வித் ஒரிஜினல் நேம்ஸ். அப்ப அதுல ஆரம்பிச்சு 8 வயசு வரும்போது பியூபர்ட்டி எஜுகேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பியூபர்ட்டி எஜுகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் பாடி பவுண்டரிஸை சொல்லணும். 11 இயர்ஸ்க்கு மேலேயே செக்ஸ் எஜுகேஷனை வி நீட் டு ஸ்டார்ட். 11 இயர்ஸ்ன்னு பார்க்குறவங்க நினச்சிப்பாங்க தட் இஸ் டூ சூன் அப்படின்ற மாதிரி. ஓகே, இல்லை. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு 9 வயசு குழந்தைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் செக்ஸ்ன்ற அளவுக்கு வந்துட்டு அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் போயிடுது. ஏன்னா அவங்க நிறைய ரீல்ஸ் பார்க்குறாங்க, பண்ணுறாங்க.
ஓகே. டீனேஜ் வரும்போது ஒரு எனக்கு ஒரு கவுன்சிலிங்ல வராங்க. நான் வந்து பிரேக்கப் பண்ணிட்டேன். எனக்கு அதெல்லாம் கூட ஓகே. பட் ஐ வாஸ் இன்டு அன் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம். என்னால அந்த மெமரீஸ்லேருந்து வர முடியல. அம்மா நான் செஞ்சது தப்புன்ட்டு அப்புறம் தான் சொல்றாங்க. இந்த இந்த பெண் குழந்தை வந்து அத அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஏஜ் மேம்? இது டீனேஜ். டீனேஜ். ஓகே. ஓகே. ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் தவறுன்றது தெரியுது. எனக்கு தவறுன்ற அந்த கில்ட் ஃபீல் ஒண்ணு இருக்கு. அந்த ஒரு விஷயத்துலேருந்து என்னால வெளியில வர முடியல அப்படின்றது வராங்க. ஒரு பெண் குழந்தை 6th ஸ்டாண்டர்ட் கிட்ட தான் படிக்கிறாங்க அவங்க. ஓகே. ஒரு பையன் வந்துட்டு ட்ரெஸ் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. டு டச் ஆல் ஹர் பார்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. அண்ட் அந்த பெண் குழந்தையும் அதை பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இதை வந்து அம்மா முன்னாடியே எஜுகேட் பண்ணியிருந்தா அந்த குழந்தைக்கு அந்த பாடி பவுண்டரிஸ் இருந்திருக்கும்ல, தெரிஞ்சிருக்கும்ல. ஓகே. நான் இந்த பெண் குழந்தைகிட்ட பேசும்போது எனக்கு அந்த பையன் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆனா அந்த பையன் வந்து 3 இயர்ஸ் சீனியர். அப்ப அந்தந்த வயசுல நம்ம எது எதை எஜுகேட் பண்ணணும் அப்படின்றது இருக்குல்ல. இந்த ரூல்ஸ் அண்ட் பாடி பவுண்டரிஸ் எல்லாமே வந்து ஏன் நம்ம சின்ன வயசுல இருந்து கத்துக் கொடுக்க மாட்டேங்கிறோம்? எனக்கு எங்க அப்பா அம்மா கத்துக் கொடுக்கலையே, எனக்கு எங்க வீட்ல யாரும் சொல்லல, நான் ஏன் குழந்தைகிட்ட கேட்கணும்ன்றது என்கிட்ட கேட்கறாங்க நிறைய பேரண்ட்ஸ். நம்ம இது மாதிரி கையில ஒரு போனை வச்சுட்டோ இல்ல எதுலயுமே நம்ம எதையுமே பார்க்கலையே. இப்ப பிறந்த குழந்தையில இருந்து நம்ம கிச்சன்ல வேலை செய்யணும்னா நம்ம இங்க கொடுக்குறோம். அப்பா ஆஃபீஸ் மீட்டிங்ல இருக்கிறாங்க, சைலண்டா இருக்குன்னா நம்ம இந்த இடத்துல கையில போனை கொடுக்குறோம். அந்த குழந்தை என்ன பாக்குறோம் ஏது பாக்குறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஸோ இது வந்து நம்ம பேச ஆரம்பிச்சது ஒரு லைட் டாபிக். எந்த வயசுல என்ன சொல்லி கொடுக்கணும், எப்படி எப்படி வளர்க்கணும்ன்றது. பட் இதை நம்ம சின்ன சின்ன விஷயத்துலேருந்து இந்த ரூல்ஸ் பவுண்டரிஸ் இது எல்லாமே நம்ம விட்டுட்டோம்னா டீனேஜ் வரும்போதோ இல்ல வரத்துக்கு முன்னாடியோ நிறைய குழந்தைங்க இதனால பாதிக்கப்படுறாங்க. ஆன்லைன் கேமிங் எடுத்துக்கோங்க. 1 lakh ஸ்வைப் பண்ணிட்டாங்க, 2 lakh ஸ்வைப் பண்ணிட்டாங்க. கிரெடிட் கார்டை கையில எடுக்கிற மாதிரி பேரண்ட்ஸ் வச்சிடுறோம். கண்ணுக்கு தெரியற மாதிரி எல்லா இடத்துலயும் எதுக்கு எடுத்தாலும் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிக்கிறோம் குழந்தைங்க கேட்கும் போது. அண்ட் இதை தவிர்த்து ஆன்லைன் ஆப்ஸ் எல்லாம் போட்டு நம்ம கார்டை சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அம்மாவும் அப்பாவும் இங்க பிஸியா இருக்கும், உனக்கு வேணா ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கோன்னு நம்ம சொல்லி கொடுத்துடுறோம். இந்த இடத்துல அழகா அது ஓடிபி எல்லாம் போட்டு பண்ணிடுறாங்க. இப்ப நாளைக்கு வந்து எனக்கு படிக்க பிடிக்கல, அப்பா அம்மா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால நான் போய் ஆன்லைன் கேம்ல வச்சு நான் 1 lakh ஸ்வைப் பண்ணிட்டேன். இது என்ன சொல்றாங்க? இது பார்ட் டைம் ஜாபா நான் இது பண்ணிக்கிறேன். எதுக்கு படிக்கணும்னு கூட சில குழந்தைகள் கேக்குறதா ஏன்னா நம்ம ஈஸியா கேள்விப்படுறோம். மணி ஏர்ன் பண்றாங்களாம் அதுல. அப்பா அம்மாக்கு சப்போர்ட். என்கிட்ட ஒரு பையன் சொல்றான், எங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க ஆண்டி, நான் இதுல ஈஸியா நான் வந்து மணி சம்பாரிச்சிருவேன், 50,000 போட்டேன்னா எனக்கு அது டபுளா வரும்னு சொன்னாங்க, அதனால நான் வந்து ஹெல்ப் பண்ணலாமேன்ட்டு நான் அதை பண்ணேன். ஸ்கிரீன் டைம்ல ஆரம்பிச்சு ஜங்க் ஃபுட்டு, பாடி பவுண்டரிஸ், செக்ஸ் எஜுகேஷன், ஃபினான்ஷியல் திங்ஸ், இது எல்லாமே நீங்க ஏர்லியா ஃப்ரம் த ஏஜ் 7லேருந்தே சொல்லி தர ஆரம்பிங்க. அந்தந்த ஏஜ் அப்புறம் இப்போ நான் வந்து ஆஷா இங்க சொல்லி கொடுக்க சொன்னாங்க அப்படின்றதுனால ஒரு 7 வயசு பையனை கூப்பிட்டு வச்சு என்னென்னமோ நம்ம இந்த இடத்துல செக்ஸ் எஜுகேஷனை வந்து கொடுக்க முடியாது. அந்த வயசுக்கு என்ன புரியுமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம நிறைய புக்ஸ் இருக்கு. ஓகே. முதல்ல பேரண்ட்ஸ் படிக்கணும். எத்தனை பேரண்ட்ஸ் இங்க இதை பாக்குற பேரண்ட்ஸ் இல்லை படிக்கிறோம் புக்ஸ் படிக்கிறோன்றது நம்மளுக்கு தெரியும். புத்தகம் மூலியமா நம்ம எப்படிப்பட்ட மனிதர்களையுமே மாத்தலாம். அது நம்ம படிச்சாலும் சரி, நம்ம குழந்தைங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தாலும் சரி, ஒரு புக்கு மாதிரி நல்ல ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நீங்க கவுன்சிலர்ஸ் கிட்டலாம் வரவே வேண்டாம். நீங்க ஒரு புக்கை படிங்க. ஒரு குழந்தைய வந்து நம்ம எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகணும், எந்தெந்த வயசுல என்ன சொல்லி கொடுக்கணும், எப்படி அதை சொல்லி கொடுக்கணும், எந்த அளவுக்கு நம்ம ஆங்கர் மேனேஜ் பண்ணணும், இது எல்லாமே வந்து புக்ல இருக்கு. ஸோ இப்ப கவுன்சிலர்ஸ் கிட்ட முதல்லலாம் வந்துட்டு வரத்துக்கே யோசிப்பாங்க. அதுவும் எப்படிப்பட்ட இஷ்யூஸ் எல்லாம் வரும். ஓகே. ஒரு டிவோர்ஸியா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமா இருக்கலாம், சிங்கிள் பேரண்டா இருக்கலாம், இல்ல அபியூஸ் ஒருவேளை ஸ்கூல்லயோ இல்ல சைல்ட்ஹுட் அபியூஸோ, இது எல்லாமே இருக்கும். பட் இப்ப என் குழந்தைக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு ஃப்ரீக்வெண்டா வருது. இப்ப எனக்கு இந்த மாசமே ஐ திங்க் லைக் ஒரு 5th கிளைண்ட் கிட்ட இருந்து வருது. ஹி இஸ் இன்டு அன் இமேஜினேஷன் வேர்ல்ட். ஏதோ ஒரு உருவம் வந்து அங்க நிக்கிற மாதிரி நினைச்சிட்டு அவங்களாவே பேசிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? டூ மச் ஆஃப் ஸ்கிரீன் டைம். ஒரு பையன் காலேஜ் படிக்கிறாங்க, 2nd இயர் படிச்சுட்டு இருக்காங்க. வெளியில போறாங்களாம். வெளியில போயிட்டு அங்க யாரோ ஒரு 3rd பர்சனை பாக்குறாங்க. அந்த 3rd பர்சனை பார்த்தா அந்த பர்சன் இவங்க கூட வர மாதிரியே இருக்கான், வந்து இவங்க பக்கத்துல உட்காந்துற மாதிரி இருக்கான். அண்ட் ஹி இஸ் டாக்கிங் டு ஹர் ஆர் ஹிம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னா, போன் கையில ரொம்ப ஒரு அழகா ஒரு டிவைஸ் ஒன்று வச்சுட்டு, ஓகே, என்ன பாக்குறாங்க அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது. நம்ம இங்க வந்து பேரண்டல் லாக் வச்சிருக்கோம். என் பையன் என்னென்ன பாக்குறான்ற ஹிஸ்டரி எல்லாம் எனக்கு தெரியுது. இதெல்லாம் பார்க்க தெரிஞ்ச குழந்தைக்கு போய் ஹிஸ்டரியை டெலீட் பண்ணணும்னு தெரியாதா? ஓகே. எத்தனை பேர் ஆப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹைட் பண்ணி வைக்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா? எனக்கு நிஜமாலே தெரியாது. இருக்கிற ஆப்ஸ் எல்லாத்தையும் ஹைட் பண்ணி வச்சுட்டு அங்க வீட்டுல வந்து அப்பா அம்மா நினைச்சிட்டு இருப்பாங்க என்னோட குழந்தை வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியா ஆப்புமே பார்க்கல அப்படின்றது. அப்பா அம்மா தூங்க போனதுக்கு அப்புறம் அழகா அந்த போனை எடுத்து அந்த ஹைட் பண்ண ஆப்ல இருந்து சேட்டிங்.
நைட் எல்லாம் சேட் நடக்குது, எப்ப தூங்குறாங்க, எப்ப பண்றாங்க அப்படின்றது. இந்த இடத்துல பேரண்ட்ஸ் வந்து அவ்ளோ ஒரு ஃப்ரீடம், அவ்ளோ ஒரு ஸ்பேஸ். இத தவிர்க்கணும்னா ஒண்ணுமே இல்ல. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 20 மினிட்ஸ் நம்ம உட்கார்ந்து பேசணும். ஓகே, இந்த பையன் வந்து இமேஜினேஷன் வேர்ல்ட்ல இருக்கிறான்றதே அந்த பேரண்ட்டுக்கு எப்ப தெரிய வருது? அவன் தானா உட்கார்ந்து இப்படி இப்படி பேசுறான், தானா சிரிக்கிறான். ஓகே, ஏதோ ஒரு பார்த்து பயப்படுறான். ஓகே, இதுக்கு வந்து நம்ம வந்துருச்சு, இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் ஃபேக்ட் என்னன்னா, டூ மச் ஆஃப் ஸ்கிரீன் டைம். ஒரு ஹியூமன் பீயிங் தனக்கு பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி நினைச்சிருக்காங்க. அப்ப இதுல இருந்தே இன்டைரக்டா என்ன தெரிய வருது? பிராக்டிக்கலா அங்க உண்மையா வந்து அப்பா அம்மா கூட பேசல, விளையாடல. அப்ப தானா ஏதோ ஒரு ஜீவன் கூட அவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்க மாதிரி அவங்களாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அந்த பிசிக்கல் டச் பத்தி பேசும்போது, அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், தன்னுடைய குழந்தைங்க கிட்ட அந்த ஒரு டச் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஏஜ் வரும்போது அந்த ஒரு செப்பரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வருது. அப்பாவா இருந்தா தன்னோட பெண் குழந்தை கிட்ட வந்து ஒரு பிரிவு, ஒரு லைட்டா அந்த தொடுறதா இருக்கட்டும், இல்ல அவங்க கிட்ட பேசுறது கூட வந்து குறைச்சுப்பாங்க. அதே மாரி அம்மாவாக இருந்தா, பையனா இருந்தாலும் தோளுக்கு மேல வளர்ந்த புள்ள. அதுகிட்ட வந்து பழைய மாதிரி நான் வந்து குழந்தை இன்னும் வந்து யூ ஆர் நாட் கிட் எனிமோர்ன்ற மாதிரி ஒரு செப்பரேஷன் வருது. இது வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயமா? இது வந்து நம்ம ஜெனரலைஸ்டா சொல்ல முடியவே முடியாது. ஓகே, இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் இண்டிவிஜுவல். ஓகே, அதனால தான் இப்ப என்கிட்ட வந்து நீங்க பாடி பவுண்டரிஸ பத்தி எஜுகேட் பண்ணுங்க அப்பலாம் கூப்பிட்டு வந்தா, உனக்கு எந்த இடத்துல கம்ஃபர்டபிள் இல்லாம இருக்கோ, அது வந்து அப்பாவா இருக்கட்டும், அம்மா, சிப்லிங்ஸ் யாரா இருக்கட்டும். ஓகே, இப்ப சில பேருக்கு தலைய இப்படி கோதி விட்டாலாம் பிடிக்காது சில பேருக்கு. பிடிக்கலையா? சொல்லுங்க. அப்பாக்கும் பெண் குழந்தைக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் அவங்க 2 பேருக்குள்ள தான் தெரியும். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எத்தன பேர் கல்யாணம் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சுன்னா கூட அப்பாவ பார்த்தா நம்மளுக்கு ஹக் பண்ணணும்னு தோணும். ரைட்? அது நம்ம எப்படி தவறுன்னு நம்ம சொல்ல முடியும்? அந்த பெண் குழந்தைக்கு அது தவறா தெரியல. அந்த அப்பாவுக்கும் அந்த இடத்துல தவறா தெரியல. தே ஆர் ஓகே வித் இட். ஓகே, பட் அதுவே அந்த பெண் குழந்தைக்கு அந்த அது ஒரு மாதிரி உடம்பு ஒரு மாதிரி பண்ணுது. அப்பா தொடுறது வந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இந்த இடத்துல வந்துட்டு அம்மா தொடுறது ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் குளிக்க வைக்கிறதா இருக்கட்டும், என்கிட்ட டவுட்ஸ் வரும். எந்த வயசு வரைக்கும் நம்ம குளிக்கல? நீங்க உங்க குழந்தைகிட்ட கேளுங்க அத. என்கிட்ட வரதுக்கு முன்னாடி உங்க குழந்தைகிட்ட கேட்கணும் அத. நான் வந்து தனியா போய் குளிச்சுக்கிறேன்ட்டு ஒரு 7 வயசு குழந்தை அந்த இடத்துல சொல்றாங்க. தட் இஸ் ஆல் ஃபைன். குளிக்கட்டும். அவங்களுக்கு அப்பயே அந்த பாடி ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்துருச்சு அவங்களுக்கு. எப்படி 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 நீங்க வந்து குளிக்கணும், எப்படி எப்படி உங்களோட பிரைவேட் பார்ட்ஸ கிளீன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருங்க. அந்த குழந்தை அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கும். ஸோ இது வந்து ஜெனரலைஸ்டா நம்ம ஆக்கவே முடியாது. அவங்க குழந்தைகிட்ட பேசணும். பேசி எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்றத நம்ம கேட்டுக்கணும். ஒரு சில குழந்தைங்க சொல்றாங்க, என் அப்பா இவ்ளோ நாள் நல்லா பேசிட்டு இருந்தாரு. அந்த பியூபர்ட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட அந்த பழைய க்ளோஸ்னஸ் இல்ல. அப்ரப்ட்டா அங்க ஒரு ஸ்டாப் பண்றாரு. அப்படின்னும்போது அந்த பாசத்துக்கு ஏங்கி ஏங்கி வெளியில போய் அந்த பாசத்த தேடும்போது, தப்பான ஒரு வழியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிசிக்கல் டச் அப்படின்னும்போது நம்ம 100% பிசிக்கல் டச் சொல்லல. நார்மலாவே பேசிட்டு இருக்கிறது. இந்த மடியில உட்கார வைக்கிறது வேணா நம்ம இது பண்ணலாம். ஆனா பக்கத்துல உட்கார்ந்து பேசலாம் இல்லையா? சோ அந்த இது பாண்டிங் எல்லாமே குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா. அது ஒரு தவறான புரிதல் தான். ஓகே, பியூபர்ட்டி வந்துட்டா நான் என் பொண்ணுகிட்டேருந்து இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும்னு. பட் என்கிட்ட பியூபர்ட்டிக்குன்னு தனி செஷனே இருக்கு. அதுல வந்து நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிற ஒரு விஷயம், அப்பாக்கள் தான் நெறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வராங்க. ஏன்னா நான் என் பொண்ணுக்கு எஜுகேட் பண்ணணும். என் பொண்ணுக்கு அத வந்து நான் சொல்லணும். ஓகே, அவங்க ஏன்னா இன்னுமே நம்ம சொசைட்டில வந்துட்டு ப்ளீடிங்க பார்த்தா அவங்கள வந்து ஒரு மாதிரி ஒதுக்குறதும், அதுல கேலி கிண்டல்கள் பேசுறதும் நெறையாவே நடந்துட்டு இருக்கு. அப்ப ஸ்கூல்ல பியூபர்ட்டி ஆயிட்டாங்க அப்படின்னா, அந்த குழந்தை வந்துட்டு ஐய்யயோ! இது ஒரு தவறான ஒரு விஷயம்ன்ற மாரி இருந்துக்கூடாது. இது பாடியில நடக்கிற ஒரு விஷயம். இது ஜெனரலா ஒரு விஷயம் தான். எல்லா பெண்களுக்கும் நடக்கும் அப்படின்றது அம்மா சொல்றத விட ஒரு அப்பா சொல்லும்போது தான் அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் வருது. ஓகே, முன்னாடியெல்லாம் வந்து அந்த அந்த பீரியட்ஸ் டைம்ல எல்லாம் போய் நம்ம வீட்டோட தான் இருப்போம். அந்த 3 நாள் தவிர்த்து இப்ப எல்லாரும் எல்லா வேலைகளும் செய்றாங்களே, எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ் வருது? வீட்ல இருக்கிற அப்பாவும் பேசணும், பண்ணணும்ன்ற மாரி தான். இன்கேஸ் இப்ப அப்பாக்கள் வந்து இந்த வீடியோஸ் யாராவது பார்க்குறாங்க, பியூபர்ட்டி வந்தா நான் என் குழந்தையோட அப்படி அப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா கவுன்சிலிங்ல வராங்க. இந்த குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் எனக்கு அப்பா பாசம் கிடைக்க மாட்டேங்குது. அப்பா என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க, பண்ண மாட்டேங்கிறாங்கன்றது நோ. இப்போ இந்த டீனேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த ரிலேஷன்ஷிப் அந்த அவங்களுக்கு அந்த இன்ஃபாக்சுவேஷன் சொல்லக்கூடிய இந்த ஒரு டைம் வந்து இந்த காலகட்டம் 13ல இருந்து 18, 19 வரைக்குமே. ஸோ இதுல வந்து அவங்க சேஃபா இருக்கணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்களை எப்படி கைட் பண்ணணும்? இது வந்து டீனேஜ்னே இல்ல. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்ப வந்து ப்ரீ டீன்ல இருக்க கிட்ஸே வந்துட்டு நான் ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிறேன், பண்றேன் அப்படின்ற மாரி வராங்க. இத வந்து உங்ககிட்ட ஓப்பனா பேசுறாங்க. ஓகே, ஈவன் ஒரு 2 டேஸ் பிஃபோர் ஒரு மதர் வந்து சொன்னாங்க. இது மாரி வீடியோ சர்ச் பண்ணியிருக்கிறான். என்னோட பையன் வந்து கிஸ்ஸிங் சீனு, அப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு உமன பத்திலாம் பார்த்துருக்காங்க. நம்ம யூடியூப்ல தான் எத போட்டாலுமே டக்கு டக்குன்னு எல்லாமே வந்துரும்ல. ஸோ அப்படி ஒரு பார்த்துருக்காங்கன்னும்போது அவங்களுக்கு அவ்ளோ ஒரு பதட்டம். நீ இதெல்லாம் பண்றதெல்லாம் தப்புடா, இருடா முதல்ல ஒரு கவுன்சிலர்ட்ட உன்ன பேச வைக்கிறேன், பண்ண வைக்கிறேன்ட்டு இப்படி பண்ணிட்டு
உடனே அந்த குழந்தை வந்து என்கிட்ட நார்மலா பேசுறதுக்கு வரும்போது, இப்ப நான் வந்து யூசுவலா பேரண்ட்ஸ்ட்ட தனியா பேசிட்டு அப்புறம் குழந்தைகிட்ட பேசுவேன். பேரண்ட் அப்படி பேசும்போது இந்த குழந்தை வந்துட்டு சொல்லிட்டு அந்த விஷயத்த மட்டும் சொல்லாதம்மா அப்படின்ட்டு எந்திச்சு போறோம். அது ஒரு ஒரு கில்ட்டியா நம்ம கொண்டு வந்துடுறோமா. பட் இந்தந்த வயசுல இப்ப வந்து இது எல்லாமே நடக்குது, இது எல்லாமே இருக்கு. இது மாதிரி யூடியூப்ல பாக்குறீங்க, இது மாதிரி வீடியோஸை சர்ச் பண்ணிக்கிறாங்கன்னா தட் இஸ் அலார்மிங் சிஸ்டம். உங்களுக்கு 7 வயசுன்றது ரொம்ப ஒரு சீக்கிரமான ஒரு இதுதான். பட் அவங்க அது பார்த்துட்டாங்க. அப்ப நீங்களாவே கூப்பிட்டு வச்சு இது மாதிரி பாத்தியாப்பா, உனக்கு இதை பத்தி யாராவது பேசியிருக்கிறாங்க பண்றாங்க. அம்மா கோவப்பட மாட்டேன், எனக்கு தெரிஞ்சுக்கணும், ஏன்னா நான் தான் உனக்கு ரைட்டான பர்சன் இதை பத்தி பேசுறதுக்கு. ஓகே, நீ வெளியில வேற யார்கிட்ட கேட்டாலும் பேசினாலும் உன் வயசு உள்ள பிள்ளைங்க அவங்களுக்குமே அதுக்கான ப்ராப்பர் நாலேஜ் இருக்காது. அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைக்கு உட்காந்து சி ஆஸ் அ கவுன்சிலரா நான் அது பேசிடுவேன். பட் டு த ஃபேக்ட் ஒரு பேரண்டா அந்த பார்க்கும்போது இடத்துல பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும். பதட்டம் வரும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டேஸ் டைம் எடுத்துக்கோங்க. ஓகே, ப்ரிப்பேர் யுவர் மைண்ட். இதை பார்த்துட்டதுனால உங்க குழந்தை வந்து கிரிமினல் கிடையாது. கிடையாது. கரெக்ட். ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் இது ஒரு ஒரு வயசுல அந்தந்த வயசுல நடக்கிற ஒரு விஷயம். பட் இப்ப வந்து ரொம்ப சீக்கிரமாவே இது எல்லாமே நடக்குது. ஆமா. 2 நாள் பொறுமையா இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட போய் பேசுங்க. உனக்கு வந்து இப்ப ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அந்த ஹார்மோன்ஸ் வந்து ஒவ்வொரு வயசுல வந்து மாறும்ல. எல்லாருக்கும் ஒரே வயசுல நடக்கிறது மாதிரிலாம் இருக்காது. மேபி அந்த ஹார்மோன்ஸ் வந்து சீக்கிரமா வந்துட்டு உற்பத்தி ஆகிற மாதிரி இருக்கலாம். நீ வந்து பார்த்திருப்ப. பட் உனக்கு இது மாதிரி அடிக்கடி பார்க்கணும்னு தோணுதா, நம்ம அதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணலாம். நம்ம இதுக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கொண்டு வரலாம். போலாம். இப்போ டீனேஜ் வரும்போது ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேன்னு தெரிஞ்சுட்டா, உன்னை நான் இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன், நான் உன்னை வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பேன். ஹவுஸ் ஓகே, அரெஸ்ட் பண்றேன். நீ எங்க போனாலும் நான் பின்னாடியே வருவேன். ஓகே, நான் ஜிபிஎஸ் அது போட்டு நீங்க ஒதுக்கிடுறாங்க குழந்தைங்க. ரிலேஷன்ஷிப்குள்ள நீ இல்ல அப்படின்னா நீ என் ஃப்ரெண்டே கிடையாதுன்னு அந்த பிள்ளைய ஒதுக்கிடுறாங்க. அப்ப என்ன ஆயிடுது, ஒரு தாழ்வு மனப்பான்மையிலே நம்ம யார் கூடயாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்கலான்ற அளவுக்கு இருக்காங்க. டாக் அபவுட் இட். எவ்வளோ சீக்கிரம் ஒவ்வொரு குழந்தைங்க கிட்டயும் பேசணும்னா ஸ்கூல்ல தே வில் நாட் எஜுகேட் அபவுட் திஸ். ஓகே, அவங்களுக்கு இது தேவையும் இல்லை அவங்களுக்கு எஜுகேட் பண்றதுக்கு. இப்ப நம்ம வீட்ல சொல்லணும். ஓகே, உனக்கு இது மாதிரி ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் வரும். பட் நீ அதுல இருந்து எப்படி நீ தவிர்க்கணும். இந்த ஏஜ் வந்து அது கரெக்டான ஒரு விஷயம் இல்ல. ஜஸ்ட் வந்து உனக்கு பிடிச்சிருக்குமா அவ்வளவுதான். அது ஒரு ரிலேஷன்ஷிப்னு நீ நேம் வந்து கொடுத்துக்காத. அப்போ உன்னோட பவுண்டரிஸ் என்ன, ஃப்ரெண்டுக்கான பவுண்டரிஸ் என்ன அப்படின்றத நம்ம அந்த இடத்துல பேசணும். ஓகே மேம், நிஜமாவே இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டாபிக். நம்மளும் ஒரு பேரண்டா இருப்போம். நம்ம குழந்தைங்கன்னு வரும்போது நமக்குமே அந்த பயம், அந்த பதட்டம் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சொன்ன மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. ஸோ உங்களுடைய கைடன்ஸ்க்கு ரொம்ப நன்றி.